உலகத்தின் அன்பு தற்காலிகமானது, அது கடந்து போகக்கூடிய ஒன்று. மாறி போகக்கூடிய அன்பு, உலகத்தினுடைய சிநேகிதம் கடந்து போகக்கூடிய ஒன்று. ஆனால் கிறிஸ்துவின் அன்பு அது நித்தியமானது. கிறிஸ்துவின் அன்பு உலகம் உண்டாகிறதற்கு முன்னமே, ஸ்தோத்திரம், அவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அவருடைய ஜனமாயிருக்கும்படி, தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கும்படி உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பிரித்தெடுத்திருக்கிறார். நீங்கள் அவரை நேசிக்க பிரித்தெடுத்திருக்கிறார். அவர் உங்களை நேசிப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்னமே அவர் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். நீங்கள் தாயின் கருவிலே உருவாகுவதற்கு முன்னமே அவர் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்னமே அவர் உங்களை பரிசுத்தம் பண்ணி இந்த தெய்வீக அன்பிலே நீங்கள் வாழ்வதற்கு, ஸ்தோத்திரம், கிறிஸ்துவை நேசிப்பதற்கு, கிறிஸ்துவினாலே நீங்கள் நேசிக்கப்படுகிறதற்கு உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே அவர் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். இந்த கிறிஸ்துவின் அன்பு நமக்குள் எப்பொழுது ஊற்றப்படுகிறது? நாம் நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த அந்த நாளிலே, நம்முடைய வழியை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய எதிர்காலத்தை, ஸ்தோத்திரம், எனக்காக கிறிஸ்து மரித்தார் என்கின்ற நற்செய்தியை, சுவிசேஷத்தை கேட்டு, ஸ்தோத்திரம், என்றைக்கு நம்மை ஒப்பு கொடுத்தோமோ, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தமது அன்பை விளங்க பண்ணினார் என்ற வார்த்தையை கேட்டு விசுவாசித்து என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தோமோ, அந்த நாளிலிருந்து, ஸ்தோத்திரம், இந்த கிறிஸ்துவின் அன்பை நாம் ருசித்து பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிறோம். ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை நான் ருசித்து பார்க்கிறோம். ஆண்டவருடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை பெரிய மாற்றங்களை, எத்தனை பெரிய விடுதலையை, எத்தனை பெரிய உயர்வை நமக்கு கொடுக்கிறது என்பதை நாம் ஒப்பு கொடுத்த நாளிலிருந்து நாம் இந்த அன்பை ருசித்து பார்க்க தொடங்குகிறோம். ஸ்தோத்திரம். அந்த அன்பிலே நாம் தொடர்ந்து வளர்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். அதைத்தான் ஆண்டவருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் சொல்லுகிறது. நீங்கள் என்னிலே, என் அன்பிலே நீங்கள் நிலைத்திருங்கள் என்று சொல்லி